ஒரு மனசில் 2 உலகம் இருக்கிற ராசி யார் தெரியுமா? அதே போல் ஒரே நேரத்தில் சிந்திச்சும் சிரிச்சும் வாழ்கிற ராசி யார் தெரியுமா? அதுதாங்க மிதுன ராசி. நீங்கள் மிதுன ராசி அப்படின்னு சொல்கிறதுல போது உங்களுக்கு பலம் அப்படின்னு பார்த்தா உங்களோட பேச்சு திறமையாக இருக்கும். உங்களோட சிந்தனை, உங்கள் சிந்திக்கக்கூடிய வேகம், புத்திசாலித்தனம், சூழலுக்கு ஏற்ற உங்கள் மைண்டை மாற்றிப்பீங்க பார்த்தீங்களா? இது எல்லாமே ஒரு மிதுனத்துக்கு சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் ஒரே மாதிரியே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரே மாதிரி இல்லாமல் வாழ்க்கையை புதுசு புதுசாக அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கீங்க. அதனால தான் உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்குது. ரொம்பவே புத்திசாலித்தனமாக வேகமாக யோசிக்கிறது மிதுன ராசிக்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணம். பேசுகிற திறமை ரொம்பவுமே அதிகம். எங்கேயுமே நீங்கள் செட் ஆகிடுவீங்க. எல்லோருக்கிட்டையுமே சீக்கிரமாக ஃப்ரெண்ட்ஷிப்பை உண்டாக்கிடுவீங்க. ஒரே விஷயத்தில் ரொம்ப நேரம் இருக்க மாட்டீங்க. வள வள கொல கொலன்னு பேசிக்கிட்டு எப்பவுமே ஒரு பிரச்சனையை பெருசு பண்ண மாட்டீங்க. எடுத்துமோ கவுத்துமான எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணக்கூடியவங்களா நீங்கள் இருக்கீங்க. மனசில் எப்பவுமே சீக்கிரமாக மாறுதல் வரும். ஒரே விஷயத்தில் எப்பவுமே அதிகமாக கவனம் செலுத்த மாட்டீங்க. மாறுதலை நோக்கி நல்ல விஷயத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடியவங்க நீங்கள். ஆர்வம் எல்லா விஷயத்துலேயும் அதிகமாக இருக்கணும். கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் மிதுன ராசிக்காரங்க உங்ககிட்ட. சில சமயம் தீர்மானம் எடுக்கிறது ஒரு குழப்பமான சூழலாக இருக்கும். அந்த குழப்பத்தை மட்டும் தவிர்த்தாலே பெரும்பாலும் நன்மையை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். மிதுன ராசிக்கு அதிபதி பாருங்கள் புதன். இந்த புதன் புத்தி, பேச்சு, வியாபாரம் இது 3க்குமே மூலாதாரணமாக இருக்கக்கூடிய கிரகமாக அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய புதன் பகவானையே நீங்கள் ராசி அதிபதியாக கொண்டதுனால உங்கள் புத்தி சூப்பராக செயல்படும். பேச்சிலேயே வல்லவர்களாக இருப்பீங்க. வியாபாரத்தில் மிதுன ராசிக்காரங்க ஈடுபட்டால் பெரும்பாலும் நன்மையை பெறக்கூடிய அமைப்பு உண்டாகும். நல்ல பேச்சு திறன், வியாபார யுக்தி, கணக்கு பக்குவம் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் உங்ககிட்ட. எல்லாமே இயற்கையாக கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். புதன் ஆதிக்கம் இருக்கிறதுனால பேசிய நிறைய வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியும். தொடர்புகள் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். கற்றுக்கிறதுல அதிக ஆர்வம் இருக்கும். எந்த சூழலையுமே சிறப்பாக ஹேண்டில் பண்ண தெரியும் உங்களுக்கு. ஒரே வார்த்தையில் சொன்னால் வாழ்க்கையை மாற்றுற சக்தி உங்களோட நாக்கில் இருக்குது. மிதுன ராசி அப்படிங்கிறது காற்று மாதிரி. பஞ்சபூத தத்துவத்தில் இது காற்று குறிக்கிற ராசியாக இருக்குது. எங்கே வேணாலும் நீங்கள் போனால் பொழைச்சிப்பீங்க. யாராலையுமே உங்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியாது. ஆனால் இந்த எப்படி காற்று இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது, அதுபோல் மிதுன ராசிக்காரங்க இல்லாமல் எந்த ஒரு செயலுமே சிறப்பான வெற்றியை பெறவே முடியாது. ஒரு விஷயத்தில் ஒரு இடத்துல மிதுன ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்கிற செயலும் சரி, அவங்க பண்ணுற விஷயமும் சரி கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். மற்றவங்க கட்டுப்பாட்டில் பெரும்பாலும் இருக்க மாட்டீங்க. சுதந்திரத்தை விரும்புகிறவங்க நீங்கள். ஆனால் இந்த சுதந்திரத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்தணும். ஒரே விஷயத்தில் நிலைச்சு இருக்கணும். சரியாக இந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு பிளான் பண்ணி பண்ணால் நன்மையை பெறலாம். தீர்மானம் எடுத்தால் அதில் மாறாமல் இருப்பீங்க. அதிகமாக யோசிக்கிறீங்கல்ல, அதை மட்டும் மாற்றிக்கோங்க. பேசுகிற திறமையை சரியான வழியில் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தினமுமே புதுசு புதுசாக நிறைய விஷயத்தை கற்றுப்பீங்க. கற்றுக்கிற விஷயத்த வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கணும். அப்போ தான் நல்லது எது கெட்டது எது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். மிதுன ராசியில் பிறந்தவங்க சாதாரணமாக இருக்கவே முடியாது. எப்போவுமே உயரத்தை நோக்கி பயணம் செய்கிறவங்க. ஆனால் இந்த குழப்பம்தான் உங்களுக்கு தடையே அமையுது. குழப்பத்தை விட்டுட்டு நல்லா யோசித்து தெளிவாக இந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நன்மையை நீங்கள் பெறலாம். சரியான பாதை கூடவே கவனம், இது ரெண்டுமே இருந்தால் மிதுன ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கை எப்பவுமே வெற்றியாகவும் சந்தோஷம் நிறைஞ்சதாகவும் மாறும். பேசுகிறதாலேயே உலகத்தை கைப்பற்றக்கூடிய தன்மை கொண்ட ராசி நீங்கள் அப்படிங்கிறதுனால கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பிளான் பண்ணால் நிச்சயமாக வெற்றி வாய்ப்புகளை பெறலாம். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் இதனால் என்ன மாதிரியான மாறுதல் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக போகுது அப்படிங்கிறத இப்போ நாம் விரிவாக பார்க்க போகிறோம். மிதுனம் அப்படின்னு சொல்லும்போது புதன் பகவானை நீங்கள் ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படின்னு இப்போ பார்த்தோம். புதன் பகவான் அருளோட பெற நீங்கள் புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். பெருமாள் உங்களுக்கு பிடிச்ச கடவுள் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவும் பண்ணுங்கள். நிச்சயமாக பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு நன்மை இது எல்லாமே சேரும். இறைவனோட பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு உங்கள் சுயஜாதக கணிப்பு இருக்குல்ல, அதை சரியான இடத்துல கணிச்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அலைய தேவையில்ல. டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம்.
அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஜாதக அமைப்பை தெரிஞ்சுக்கலாம். சிறப்பான உயர்வை நீங்கள் கண்டிப்பாக இதனால் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. வாங்க நம்ம இந்த வாரம் கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு, என்ன மாற்றம் வரும், இது வரைக்கும் இருந்த கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருந்துச்சு, அதனால் என்ன மாற்றம் வந்துச்சு, இனிமேல் வரக்கூடிய சூழல் எப்படிப்பட்டதாக அமையும் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தையும் இப்போ நாம் பார்க்கலாம். இந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பாருங்கள், ஒரு நல்லது வருது அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சால் அது நம்ம சந்தோஷப்படலாம். ஆனால் ஒரு கெடுபலன் வருது அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா அது வராமல் தவிர்க்கலாம் இல்லையா? அதனால் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்குதுன்னு சொல்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாக்கிய பலன் மிகுதியாக கிடைக்கிற ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. உங்கள் ராசிபதி அதிபதி யார்? புதன். புதன் உங்கள் ராசியில் வக்கரகதியாக இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறாரு. வார இறுதியில் வக்கர நிவர்த்தியும் அடைகிறாரு. இப்போ பாருங்கள், வெளிநாட்டிலேருந்து ஒரு நல்ல தகவல் உங்களை சேரும். இப்போ நீங்கள் வெளிநாடே போகிற பிளான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாரம் போகலாம். வெளிநாட்டு பயணம் நன்மையை தரக்கூடியது அமையும். வெளிநாடு போய் படிக்கணும், வெளியூரில் போய் வேலை செய்யணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பும் அதுக்கான சூழலும் இப்போ சூப்பராக கிடைக்கும். உங்கள் தந்தைக்கு ஏதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்துச்சுன்னா அது பாருங்கள் இந்த வாரம் நிவர்த்தி ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு இப்போ நோய் என்னன்னு தெரியாமல் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் குழப்பத்தில் போட்டிருப்பீங்க. இப்போ என்ன நோய், அதுக்கு அத்த மருத்துவம் என்ன அப்படின்னு சரியான வழிமுறை எல்லாமே இப்போ தானாக உங்களுக்கு தெரியும் மாதிரி சூழல் உருவாகும். அதனால் சரியான மருத்துவத்தால் அவர் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக உயர்வுக்கு வரக்கூடிய அமைப்பும் இருக்குது. அதாவது தந்தையோட ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். இதனால் மருத்துவ செலவுமே குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பூர்வீக சொத்து தொடர்பாக வம்பு வழக்கு பேச்சுவார்த்தை இருந்துச்சுன்னா அது இந்த வாரம் கொஞ்சம் இழுபறியாகவே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நேரம் எடுத்து பிளான் பண்ணி பார்த்துக்கும் வேலையை செய்யுங்க. அதுக்கப்புறம் மருமக பேரன் பேத்தி புதிய உறவுகள் உருவாகக்கூடிய காலமாக மிதுன ராசிக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி பாருங்கள், நல்ல நல்ல விஷயம் கைக்கூடி வரும். இப்போ திருமண பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு பேரனுக்கோ பேத்திக்கோ அப்படின்னு சொன்னால் கூட, மகனுக்கோ மகளுக்கோ அப்படின்னா கூட நல்ல வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப காலமாக குழந்தை இல்லாமல் தவிக்கக்கூடிய தம்பதிகளுக்குமே குழந்தை பாக்கியம் உண்டாகி உங்கள் வீட்டில் புது வரவு உருவாக்குவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை மனசார வழிபட்டுட்டு வாங்க. கூடிய விரைவில் நல்ல செய்தி நீங்கள் எல்லோருக்குமே சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், குடும்பத்தோட இனிமையாக பேசி பொழுதை சிறப்பாக கழிப்பீங்க. இதுக்கு முன்னாடி பேசாமல் மூஞ்சி தூக்கிட்டு இருந்த குடும்ப உறுப்பினர் கூட எல்லோருமே சந்தோஷமாக பேசுவீங்க. பெரும்பாலும் மனம் விட்டு பேசுங்க. குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. குடும்ப சூழலை சரியாக கையாள தெரிஞ்சவங்க எப்போவுமே மிதுன ராசிக்காரங்க நீங்களாக தான் இருப்பீங்க. கோச்சார குரு பகவான் இப்போ உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து கொடுக்கக்கூடிய வகையில் சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். பயப்படாமல் நீங்கள் உங்கள் வேலையில் முழு மூச்சை செயல்பட்டால் நிச்சயமாக உயர்வை கண்டிப்பாக பெறலாம். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு இப்போ சூப்பரான ஒரு அமைப்பில் இருக்கிறாரு. குரு பார்க்க கூடி நன்மை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குரு கோச்சார அமைப்பு சிறப்பாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் உங்கள் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். ஆனால் பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணணும். எடுத்துமோ கவுத்துமோன்னு பண்ணாமல், அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் முடிவு பண்ணாமல், பொறுமையாக நிதானமாக பிளான் பண்ணி பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மையை பெறக்கூடிய அமைப்பு இந்த வாரம் உங்களுக்கு உருவாகியிருக்கு. கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தா, முக்கியமாக கோபத்தை தவிர்க்கணும். கோபம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி. மிதுன ராசி அப்படின்னு பார்க்கும்போது ஜாலியான ராசி தான். ஆனால் எதிரில் இருக்கிறவங்களோட செயலால் கோவப்பட்டு தேவையில்லாமல் நிறைய இடத்துல பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கியிருப்பீங்க. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே பாடுபட்டிருப்பீங்க. அதனால் கோபத்தை தவிர்த்துட்டு நிதானமாக பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாளுங்க. விட்டு கொடுத்து போங்களேன். விட்டு கொடுத்தவும் கெட்டு போகிறதில்லன்னு சொல்லுவாங்க. அதனால் விட்டு கொடுத்து போங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. குடும்ப சூழலில் சந்தோஷத்தை உருவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லோருக்கிட்டையுமே இனிமையாக பேசி பழகிறது நல்லது. அவங்க ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா கூட அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லுங்கள். நீங்களே ஏதாவது கோபத்தில் வார்த்தைகளை விட்டுறாதீங்க. வார்த்தைகளில் நிதானமாக கவனமாக இருக்கணும். இதுதான் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. பேச்சு மூலதனமாக கொண்டவங்க கவனமாக இருக்கணும். வங்கி பணியாளர், இந்த ஆசிரியராக இருக்கிறவங்க, ஆடிட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ மேன்மையான பலன்கள் கிடைக்கக்கூடிய பெரும்பாலான சாத்தியக்கூறு உருவாகியிருக்கு. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டு முன்னேறக்கூடிய வழியை கைப்பிடிச்சு சரியாக அதை பயன்படுத்தினா நன்மையை பெறலாம். அரசு தனியார் பணியில் உள்ளவங்களுக்குமே உபரி வருமானம் மகிழ்ச்சியை தரும். இந்த மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் மறிக்கொழுந்து வாங்கி நீங்கள் அம்மனுக்கு சாற்றுங்க. சிறப்பானது.
முடிஞ்சுது அப்படின்னா நிறைய கிடைக்குது அப்படின்னா ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் மறிக்கொழுந்து மாலை அணிவித்து அம்மன் வழிபாடு செய்கிறது அது அற்புதமான நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்களேன், வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை விரைவில் தீரும். நன்மை நல்ல ஒரு உயர்வு வரும், பண வரவு அதிகரிக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் அம்மனின் அருளால் பெறலாம். அது அற்புதமான இந்த வாரத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக எல்லா வகையிலுமே நன்மையை பெறலாம். எல்லாமே சிறப்பாக நடக்கும். அதனால் தெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களோட அன்றாட பணிகளை தொடங்குங்க. என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மீது ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.